பல ஆதாரங்களோட இப்ப ரஞ்சித்தை வந்து போலீஸ் கைது பண்ணி தரன்னு தெரு நீட்டுக்கும் இழுத்துட்டு போறாங்க. எப்படிரா எல்லா ஆதாரமும் அவங்க வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா வந்து அவன் பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்குமே இருந்த தடயங்கள் அழிச்சிட்டதுனால இதுக்கு மேல நமக்கு பதிலா சூர்யா தான் வந்து உள்ள போக போறான். நம்மளால இதுக்கு மேல ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது, நம்ம தான் மாசு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ரஞ்சித் நினைச்சுக்கிறான், ஆகா சூர்யா வசமா மாட்டிக்கிட்டான், சூர்யாவை தான் கைது பண்ண வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் சூர்யா வந்து மேலே இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஐயா சார் நாங்கள் சூர்யா ஒன்றும் கைது பண்ண வரல, உன்னை கைது பண்ண வந்திருக்கோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப வந்து பதட்டமாயிடுறாங்க. வாட், என்னது என் பிள்ளைய கைது பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே போலீஸ் அவங்க அப்பா அம்மா வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. ஒரு பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ கேவலமாக தான் அவனை நீங்கள் வளர்த்து வச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, என்ன இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. சார் மரியாதையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் பிள்ளை ஒழுக்கமாக இருந்திருந்தா நான் ஏன் உங்களை இப்படி திட்டுறேன், ஒரு நாய் கூட வந்து நல்ல விதமாக தான் பழகும், ஆனால் உன் பிள்ளை எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், இவனை உள்ளே கூட்டுரு போய் பாரு என்ன பண்ணுறேன்னு, உயிரே இருக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லவுமே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே வந்து பயந்து போயிட்டாங்க. என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் பையன் எல்லா ட்ரெஸ் மாத்துற வீடியோவையும் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேமாவை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே ரஞ்சித் தலையில் கையே வச்சுட்டாங்க. ஐயோ எப்பட்றா போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்துட்டு என்ன தமிழ்நாட்டு போலீஸ்னால் சும்மா ஈஸியாக ஏமாத்திரலாம், நம்ம வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கவுமே உடனே வந்து சுந்தரவல்லி, என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க போகிறீங்கன்னு சுத்தமாக புரியல, என்னன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் இவன் சரியான 420 மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, 420 அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இவ்வளோ நாளாக தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவனை வீட்டுக்குள்ளே வச்சதுக்கு அவன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்போ தான் வந்து சுந்தரவல்லி கேட்குறாங்க, என்னதான் நடந்துச்சுன்னு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி பரமேஸ்வரி கார் எடுத்து வந்து கொடுத்தாங்கல்ல, அப்போ தான் வந்துட்டு அதாவது காரில் வந்து சூர்யா போனாங்கன்னு சொன்னாங்களா, ஆனால் சூர்யா போகவே இல்லை, அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக இருக்கிறது உங்கள் மருமகன் ஃபோட்டோ தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே சூர்யா சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ன நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் செருப்பை தூக்கி அந்த போட்டதுமே நாங்கள் இவனை பார்த்ததுமே எங்களுக்கு சந்தேகம் ஆகிடுச்சு, என்னடா இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போவே தோணுச்சு, அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ தான் தெரிய வந்துச்சு அவனோட ஃபோன் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை முழுக்க வந்து ட்ராக் பண்ணும், அவனோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தா உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் தான் இருந்தது. நான் வந்துட்டு கல்யாணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் முடித்தேன், கல்யாணத்துக்கிட்ட யாருக்குமே தெரியாமல் சொன்னேன், அவர் வந்து அந்த ஃபோனை எடுத்தாந்து கொடுத்தாரு, அந்த ஃபோனில் பார்த்தா உங்கள் பொண்ணு சுரேகா ட்ரெஸ் மாற்றுறது, நிறைய பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்றுற வீடியோ அவ்வளோ வச்சுருக்கான், என்னங்க நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க பிள்ளைய, எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியாதா, அக்கா தங்கச்சி கூட அவன் பிறந்திருக்கான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவதுமே நாக்கப்படுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. இவன்லாம் வந்து உயிரோட இருக்க ஆளே கிடையாது, இவனை நீங்கள் மரியாதையாக வந்து கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே உடனே வந்து வாட் இஸ் திஸ் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பண்ண எங்களுக்கு பொய் சொல்ல தெரியும், நீ சொல்லுவோன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போய் சொல்கிறோமா, சரி ரஞ்சித்தோட ஃபோன் எங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபோன் எங்கே ரஞ்சித் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே தான்ப்பா இங்கே தான் இருக்குது, சரி போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே அமைதியாகவே இருக்கான். என்ன ரஞ்சித் ஃபோனை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா ஃபோன் எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரஞ்சித் எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சுந்தரவல்லி சொல்கிறாங்க, சி அண்ணா நீங்கள் உங்கள் பையனை ரொம்பவே வந்து நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ கேவலமாக வளர்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல,
2 பேரும் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ! என்னை இந்த மாதிரி கேள்வி வாங்க வச்சுட்டானே, ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெற்றவங்களோட வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது பயங்கரமாக வந்து அழுகுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பையனை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்ல முடியல. எப்படிங்க சொல்ல முடியும்? கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்ல முடியும்? அவங்களால வாயை திறக்கவே முடியல. அப்போதான் வந்துட்டு ரஞ்சித் வந்து சொல்கிறாங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்படி மன்னிப்பு கொடுத்துட்டே இருந்தால் பல பெண்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக போயிடும். இதுக்கு வந்து உனக்கு மன்னிப்பே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்களாச்சும் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பேச சொல்கிறேன், என்ன பேச சொல்கிற சொல்லு, என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா என்னை விட்டுறாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சி வாயமூடு, ஒன்னெல்லாம் வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி தயவு செஞ்சு இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுங்கண்ணே. உன் பிள்ளை இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியும் என் வீட்டில் இவ்வளோ நாள் வச்சுருந்ததுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹரிதா வந்து, ஆன்ட்டி மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி மரியாதையாக பேசணும், என்ன மரியாதையாக பேசணும், உங்கள் அண்ணன் பண்ண காரியத்தெல்லாம் பார்த்தல, இப்படி இருக்கும்போது எப்படி மரியாதையாக பேச முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குவோமே. இங்கே பார் ரஞ்சித், உன்னால் நம்ம அப்பா அம்மா இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, இது எல்லாமே வந்து உன்னால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இல்லை இல்லை இல்லை, என்னால் எதுவுமே இல்லை, என்னாலன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உன்னாலன்னு சொல்லாமல் வேற யாராலன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குவோமே. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லாச்சு. இதுக்கு மேலெல்லாம் உனக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நின்றுட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமான விஷயத்தை எல்லாத்தையுமே இவன் பண்ணிட்டான். இவனுக்கான தண்டனை எந்த மாதிரி கிடைக்க போகுது, எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஞ்சித் மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.